ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுடுங்க. ஆயில் கொதிச்சு சூடானோன்னே ஒரு துண்டு இஞ்சி போட்டு வதக்குங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா நார்மல் வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி கிடைக்கும். கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கும்போது ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்குள்ளே கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, ஒரு லவங்கம், கொஞ்சம் சோம்பு போட்டு அது பொரிஞ்சோடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஆட்டுக்காலெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு கலரிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கால் வேகிற அளவுக்கு கொஞ்சம் திட்டமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலரிட்டு குக்கர் மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு ஒரு 5-6 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். நான் 6 விசில் தான் வச்சேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கால் வெந்திருக்கா இல்லையான்னு பாருங்கள். வெந்திருந்துச்சுன்னா உடனே திருப்பி கேஸ் ஆன் பண்ணி கொதிக்க வைங்க. அது கொதிக்கும் போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை போட்டுட்டு தேவையான அளவு காரம், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த உடனே லாஸ்ட்டாக ஒரு பத்தை, ரொம்ப தேங்காய் சேர்க்க வேண்டாம், ஒரு பத்தை தேங்காவை நல்லா அரைச்சி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது கொத்தமல்லி போட்டு தூவி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அழகான ஆட்டுக்கால் பாயா ரெடி. உண்மையாகவே இந்த ரெசிபி நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்